இங்கே பாருங்க, தைலாண்ட்னாலுமே நிறைய நம்ம பாம்பெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டாக விற்கிறாங்க, பார்த்துக்குங்க. ரகரகமாக வச்சுருக்காங்க. விட்டா கையில் தான் எடுத்து கொடுப்பாங்க போல். இந்த மாதிரி பூனையை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் லட்சக்கணக்கில் போகுமா விலை, பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து முடியே வளராதுங்க. சிங்கம் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? நம்ம சைஸுக்கு இருக்குதுங்க. இது முரட்டு நாய் ஏஷியா பிக் டாகா. பாருங்க, இதெல்லாம் வேட்டையாடும் போது போடுவாங்களே, நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் காட்டுவாங்களே, அடிப்பாங்க, ஸ்பியரிங்வாங்க, ஃபிஷ்ஷை வந்து எய்ம் பண்ணி அடிப்பாங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ புதுசு வருங்க. இங்கே பாருங்க, ரொம்ப சீப்பாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய இது வந்து 950 முன்னாடி இருந்தது. இந்த கூண்டு 950க்கு போடுறாங்க. தைலாண்ட் பாட்டு ரொம்ப அஃபோர்டபுள்னு தான் சொல்லுவேன். நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெருசு வந்து 950 வந்து சூப்பர் ப்ரைஸ். அது முன்னாடி வச்சுருக்காங்க. பெட்ஸுக்கான எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கும் போல். அதுக்கப்புறம் பெட்ஸை வந்து அந்த பூனையெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதுங்க வந்து இது உள்ளே போய் படுத்துக்கும். அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. செருப்பு பாருங்களேன் எவ்வளோ மெலிசாக இருக்குது. இங்கே பாருங்க, சிங்கம் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? நம்ம சைஸுக்கு இருக்குதுங்க. இது முரட்டு நாய் ஏஷியா பிக் டாகா. அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும் போல். ப்ளீஸ் டோன்ட் நாட் த விண்டோனே போட்டிருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ பெரிய பால் இருக்குது விளையாடுறதுக்கு. முரட்டாளாக இருக்கானு தம்பி. இங்கெல்லாம் பாருங்கள், அதோட இதெல்லாம் விட்டோன்னா அவ்வளோதான், நாசம் பண்ணிடும். எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பெட்ஸ் ஏரியா போல் விளையாடுது. பாருங்க, ஒரு நாய் சைஸுக்கு இருக்குங்க. இது நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ புதுசு வருங்க. பூனை சைஸ்லாம் இல்லை, நாய் சைஸு. ஒரு நாய் சைஸ் இருக்குது இதுக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நார்மல் சைஸு. பாருங்க, இது சின்னது இல்லைங்க, இது நார்மல் சைஸ். இது பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. இதெல்லாம் நார்மல் சைஸு. இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கத்தி கலெக்ஷனு. சூப்பராக இருக்குல்ல? பாருங்க, இதெல்லாம் வேட்டையாடும் போது போடுவாங்களே, நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் காட்டுவாங்களே, அடிப்பாங்க, ஸ்பியரிங்வாங்க, ஃபிஷ்ஷை வந்து எய்ம் பண்ணி அடிப்பாங்க. அங்கே ஆமை இருக்குங்க, ரியலாகவே ஆமை இருக்குது. அங்கே பாருங்கள், உள்ள கொஞ்சம் கொஷன் இருக்குது. நான் உயிரோடு தான் இருக்குது. இங்கே பாருங்க, தைலாண்ட்னாலுமே நிறைய நம்ம பாம்பெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டாக விற்கிறாங்க, பார்த்துக்குங்க. ரகரகமாக வச்சுருக்காங்க. விட்டா கையில் தான் எடுத்து கொடுப்பாங்க போல். பயமாக இருக்குது நமக்கு வெளில இருந்து பார்க்கறதுக்கு. இது பாருங்க, கலர் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் க்ளீனாக போட்டிருக்காங்க. இது 23,000 போட்டிருக்காங்க. இது 16,000 போட்டிருக்காங்க. இது வந்து 6,800 போட்டிருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் அதான் அதோட அவைலபிலிட்டியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க இந்த கடை தான்.
இந்த மாதிரி பெட்ஸுக்கான நிறைய பிரத்யேகமான பொருட்கள் நிறைய கிடைக்குது. இங்கே பாருங்கள், பெட்ஸுக்கான டாய்ஸ்லாம் கூட இருக்குது. அதுங்க விளையாடுறதுக்கு போல் எவ்வளோ அழகழகாக இருக்குல்ல. நம்மளே விளையாடணும் போல தோணுது. இந்த மாதிரி பூனையை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் லட்சக்கணக்கில் போகுமா விலை. பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து முடியே வளராதுங்க. பெருசே ஆனாலுமே சரி, இது சின்னதாக இருக்குது, பெருசு ஆனாலுமே இது வந்து கலரே இப்படி தான் இருக்கும். முடி வளரவே வளராதுன்றாங்க. இது ஈஜிப்ட்லேருந்து வர்றது தான். இந்த ப்ரீட் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக. பாருங்கள், அப்படியே வெறும் சதையாக கரியாக இருக்குது. பார்த்துக்கங்க, நல்லா நிம்மதியாக தூங்குதுங்க வெல்வெட்டு தரையில். பாருங்க, வந்து பாருங்க, அழகாக இருக்குல்ல. என்ன எத்தனை காலை பாருங்க, எல்லாம் தனியாக இருக்கு. 1:02 மணி, நிம்மதியாக தூங்குதுங்க. ஆப் எடுக்குதுங்க. அதாவது என்னது, லஞ்சு முடிச்சுட்டு தூங்குறாங்களே அதுமாரி தூங்குதுங்க அதுங்களும். எக்கச்சக்க கூட்டம் வருது இந்த இடத்தாண்ட. நடுவில் கூட்டமே இல்லை, ஆனால் இந்த பெட்டி ஏரியாவுக்கு வந்த உடனே எக்கச்சக்க கூட்டம் இருக்குது. முக்கால்வாசி பூனைங்க, அதுக்கப்புறம் நாய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பூனை, அதுக்கப்புறம் பாம்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏதோ 2 கடை இதை தான் பார்த்தேன் நான். செம்மையாக இருக்குங்க. அதுக்கான ஆக்சசரி எல்லாமே இங்கே கிடைக்குது. ஆனால் வாரத்தில் ஒரு தடவை தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்கன்றாங்க. அதுதான் எனக்கு ஏன்னு புரியல. எல்லா நாளும் ஓப்பன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. எவ்வளோ அழகழகாக இருக்குல்ல. இது அணிலா எலியா பாருங்க, வால் பாருங்க எவ்வளோ நீட்டமாக இருக்குது. அது ஆப்பிள் சாப்பிட்டு அப்படியே போஸ்ட் கொடுக்குது. அந்த பாருங்க, அப்படியே நிற்கிது பாருங்க. ஐயோ, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது பாருங்க, சாப்பிடுது அது. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து டர்க்கி லேம்புன்னுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆன்டிக் ஃபர்னிச்சர் இந்த கடை எண்டில் இருக்குது. செம்ம அழகாக இருக்குங்க பாருங்களேன். சூப்பர்ல. இங்கே பாருங்க, இந்த கடை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. குதிரையை பாருங்க, மான் குதிரை எல்லாம் சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்களா. இங்கே பாருங்க, சாண்டலியர்னுவாங்களே, பணக்காரங்க வீட்டிலலாம் இருக்குமே அதுதான். இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போ வாங்கி போடுறதுன்னு தெரில. இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன் இதெல்லாம். அங்கே பாருங்க, பெல்லு மாதிரியே பண்ணியிருக்காங்க. பழைய பெல்லு மாதிரி தெரியுது அது. இது பாருங்க, செம்மையாக இருக்குது கலர்ஃபுல்லாக.ร้อนเข้าไปเจอแอร์ออกจากเย็นขึ้นsorry